பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிற்குரிய பலனான வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 61வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாததும் உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பார்க்கும்போது என் இருதயம் தொய்யும் போது, நம்முடைய இருதயத்தில் பலவிதமான துயரத்தினாலே, பலவிதமான வேதனையினாலே நாம் வழி தெரியாதபடி கதறி கொண்டிருக்கும் பொழுது, அடுத்த ஸ்டெப் நம்ம எங்க போவதுன்னு சொல்லி, நம்முடைய இருதயம் என்ன செய்வதென்று சொல்லி கலக்கம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க அவரை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறானோ, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய உதவியை கேட்கிறானோ, அவனுக்கு ஆண்டவர் இறங்கி அவனுக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். இந்த இயேசுவே எனக்கு நீங்க உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டால் மாத்திரம் போதும். நம்முடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக உதவி செய்வதற்கு, நமக்காக இந்த உலகத்தில் ஜனங்களை ஆசிர்வதிக்க வேண்டும், ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம் இருக்குமே என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவருக்கு சகல அதிகாரம், இந்த பூமியிலே சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் உண்டு. உங்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி மாத்திரம் நீங்கள் கூப்பிடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள், அந்த கலக்கத்தை மாற்றுவதற்கு என் ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய இந்த சோர்விலிருந்து, உங்களுடைய வேதனையிலிருந்து உங்களை மீட்பதற்கு அவர் ரெடியாயிருக்கிறார். உதவி செய்வதற்கு ரெடியாயிருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, இவர்களுடைய இருதயம் பலவீனம் அடைந்து, இவருடைய இருதயத்தில் மிகப்பெரிய வேதனை நிறைந்தவர்களாய் இந்த நேரத்தில் அவர்கள் ஒருவேளை காணப்படலாம். இவர்களுக்காக உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, இவர்களுடைய இருதயம் தொய்யும் போது, வேதனை நிறையும் பொழுது, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து எந்த இடத்துல ஒரு மூலையில இருந்தாலும் சரி, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீர் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிற தெய்வமாய் இருப்பதனால உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். என்ன தேவையோடு, என்ன பிரச்சனைகளோடு, என்ன எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாங்களோ, இந்த நாளில் அவர்களுக்கு நீர் உதவி செய்து அவர்களை காத்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அவர்களை மீட்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை காத்து நடத்துவாராக. ஆமென்.